இந்த திக கட்சியிலிருந்து பிரிந்த திமுக கட்சி, திராவிட முன்னேற்ற கட்சி, இந்த கட்சிதான் 1949 பேரறிஞர் அண்ணா சென்னை ராபின் பூங்காவில் இந்த கட்சியை, திமுக கட்சியை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி பெரியார் பகுத்தறிவு கொள்கைப்படி மூட நம்பிக்கையை ஒழித்து அவர் 67 ஆட்சியை பிரித்து பெரியார் கொள்கைப்படி அவர் சமத்துவ அரசாட்சி ஆண்டார். பின்பு தத்துவ கலைஞர் 69 அண்ணா இறந்த பிறகு அவர் ஆட்சியை எடுத்து 69 இருந்து இன்று 2024 வரை திமுக கட்சி கலைஞர் முதல்வராக 5 முறை ஆட்சி ஆண்டு பெரியார் பகுத்தறிவு கொள்கை மூட நம்பிக்கை ஒழித்து எல்லா மக்களும் சமம், தமிழ் திராவிட மக்கள் ஒன்றே குலம் என்று எல்லோரும் மக்களையும் பயிக்க வைத்து அரசு வேலை கொடுத்து எல்லோரும் சமமாக வாழ வைத்தவர் தத்துவ கலைஞர்கள். பெரியார் கொள்கைப்படி மனிதநேய கொள்கையாக அரசாட்சி ஆண்டார், சமத்துவ கொள்கையாக அரசாட்சி ஆண்டார். இன்று இருக்கிற இளைஞர்கள் மக்கள், நீங்கள் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் ஏற்று இந்த கட்சியில் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். திமுக கட்சி ஒரு மாபெரும் சரித்திரம் பெற்ற கட்சி. கலைஞர் திரை உலகத்திலும் அரசியலிலும் பெரிய பகுத்தறிவாளர், பெரிய அரசியல்வாதி, தத்துவ ஞானி கலைஞர். அப்படிப்பட்ட தலைவர் தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து, திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை முன்னேற்றியது. இன்று தமிழ்நாடு முழுவதும் சாட்சியாக இருக்கிறது. 2006 அதாவது 69 72 திமுக கலைஞர் ஆட்சியில் தான் வீடு வீடாக மின்சாரம் ரைட்ஸு கொண்டாந்தது. அவர்தான் பெரும் பணத்தை கட்டி சென்றதில் மின்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக ஒளியேற்றியவர் கலைஞர். திமுக ஆட்சி, உதயசூரியன் ஒளி ஆட்சி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒளி விளக்கா ஏற்றிய, மின்சார ஒளி ஏற்றிய ஆட்சி திமுக கலைஞர் ஆட்சி. கலைஞர் ஒரு மாபெரும் அறிவாளி. அவரை குறை சொல்லக்கூட யாருக்கும் தகுதி கிடையாது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தத்துவ கலைஞர், இவர் மூவர் தான் தமிழ்நாட்டில் தமிழுக்காக போராடி இந்தியை எதிர்த்து போராடி தமிழை இன்றைக்கு எங்கும் உலகம் முழுவதும் ஒரு மொழியாக ஏற்படுத்தியது இந்த மூவர் தான். இதை யாரும் மறுக்க முடியாது, வெறுக்க முடியாது. இந்த மூவர் தான் தமிழ்நாட்டின் முத்தமிழர். தா பெரியார், லா பேரறிஞர் அண்ணா, இல் தத்துவ கலைஞர். இந்த மூவரை தமிழ் உருவெடுத்து ஒளி கொடுத்து
இன்றைக்கு தமிழ் 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 என்று நாம் என்று சொல்லுகிறோம் என்றால், தமிழரே வாழ்கிறோம் என்றால், தமிழரே இன்றைக்கு எல்லா தொழிலும் எல்லா துறையிலும் அரசியலிலும் இன்றைக்கு தமிழ் இருக்கு என்றால் அதற்கு முக்கிய காரணம் தந்தை பெரியார், தத்துவ பகுத்தறிவாளர் பெரியார், பேரறிஞர் அண்ணா, தத்துவ கலைஞர் தான். அவர்கள் மூவர்களை எந்த கட்சிக்காரனும் எந்த ஆளும் குறை சொல்லுவது, அவர்களை திட்டுவது எவருக்கும் அறியது கிடையாது. அவர்களை திட்டுவர்களை, எந்த கட்சிக்காரன் திட்டுவர்களை அவர்களை நொறுக்கி போடுங்கள், அழித்து போடுங்கள். தமிழ் மக்களை, திராவிட தமிழ் மக்களை, அவர்களால்தான் தமிழ்நாடு இந்த முத்தமிழர்தான் தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், கலைஞரால் தான் தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். எல்லாத்திலும் அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கார்கள். இதை எண்ணி பார்க்க வேண்டும், இதயத்தை தொட்டு எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் தமிழ்நாடே இல்லை, தமிழ் மக்களே இல்லை. இதை உணர்ந்து கொண்டு அவர்களை வாழ்த்த வேண்டும். தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, தத்துவ கலைஞரை வாழ்த்த வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட்? நியூ எம்ஜிஆர்.